அன்புக்கும் அந்த ஆண்டவனுக்கும் மட்டுமே அடிபணிந்து போ. ஆணவம் பிடித்தவரிடமும் அதிகாரம் காட்டுபவரிடமும் ஒரு நாளும் அடிபணிந்து போகாதே. ஆண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்தாலும் ஒரு குடும்பம் நல்லாவதும் தகர்வதும் பெண்களின் சாமர்த்தியத்தில்தான் உள்ளது. ஏமாற்றி சொத்து சேர்த்து வைக்கலாம், ஆனால் அதை அனுபவிக்க ஏமாற்றி ஆயுளை அதிகரிக்க முடியாது. பெற்றோர் சொல்லித் தரும்போது அலட்சியப்படுத்தும் நாம் தான் அதே பாடத்தை வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் போது சப்தமே இல்லாமல் கேட்டுக்கொள்கிறோம். குறைக்காத நாயுமில்லை, குறை சொல்லாத வாயுமில்லை, மொத்தத்தில் இரண்டுமில்லாத ஊருமில்லை. அதனால் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். சில அவமானங்கள் நம்மை அழவைத்தாலும் பின்னாளில் நம் வாழ்க்கையை அழகாக்கும். எந்த உறவுக்கு நீ நல்லது நினைக்கின்றாயோ அந்த உறவுதான் உனக்கு பின்னால் என்று துரோகத்தை நினைக்கும். இதுதான் உண்மை. மனிதன் செய்யும் தவறுகளில் மிகவும் மோசமானது ஒருவரின் சூழ்நிலை தெரியாமல் அவரை தவறாக விமர்சிப்பது. தவறு செய்தால் ஒத்துக்கொள்ளுங்கள், விரைவில் சரி செய்து கொள்ளலாம். ஆனால் செய்த தவறை இல்லை என்று சாதிக்காதீர்கள். என்றுமே சரி செய்ய முடியாது. யாரையும் கேவலமாக நினைக்காதே. காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறும். புறக்கணிக்கப்பட்ட பலர்தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்தவர்கள். எங்கே விழுந்தோம் என்பதை விட எங்கே கவனத்தை சிதறவிட்டோம் என்பதை கவனித்து பாருங்கள், விழவே மாட்டீர்கள். கோபம் என்பது பிறவி குணமல்ல, பிறரால் நம்மில் பிறக்கும் குணம். குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாக இருங்கள். ஏனென்றால் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்குத்தான் சத்தம் அதிகம். கடந்து போகும் நொடிகளில் எல்லாம் வாழ்வது மட்டும் வாழ்க்கை இல்லை. கடக்க முடியாத நொடிகளில் வீழாமல் வாழ்வதே வாழ்க்கை. துணிவு தன்னம்பிக்கை இருக்கும் இடத்தில் திமிர் இருக்கும். உண்மையும் நேர்மையும் இருக்கும் இடத்தில் கோபம் இருக்கும். குடும்பத்தின் சூழ்நிலையை புரிந்து வளர்ந்தவர்கள் என்றுமே வழி தவறி சென்றதில்லை. உதவி செய்வதில் தவறில்லை. உனக்கென்று கொஞ்சம் வைத்துக்கொண்டு பிறருக்கு உதவி செய். ஏனென்றால் உனக்கு ஒரு தேவை ஏற்படும் போது உதவி பெற்றவர் எட்டிக்கூட பார்க்க மாட்டார். யாரையும் நம்பி எந்த காரியத்திலும் இறங்கிவிடாதே. தொடக்கத்தில் நான் இருக்கிறேன் என்பார்கள், முடிவில் நான் அப்பொழுதே சொன்னேனே என்பார்கள். எதிரிடம் கூட பழகு, ஆனால் காரியவாதியிடம் ஒருபோதும் பழகாதே. கனவு பெரியதாக இருக்கும்போது உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும். இடத்திற்கு தகுந்தாற்போல வேஷம் போடுபவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். உன் கஷ்டத்தில் கைவிட்டவர்களுக்கு நன்றி கடன் படு. அவர்கள் அன்று கைவிட்டதால் தான் உன்னையே நீ அடையாளம் கண்டு கொண்டாய். எவரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது. எவருக்கும் நாம் பாரமாகவும் வாழக்கூடாது. நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது. யாரும் அறியாமுகம் அனைவரிடமும் உண்டு. அது தெரியும் வரை நானும் நீயும் நல்லவர்கள். வாழ்க்கையில் நமக்கான அடையாளம் நாம் உருவாக்கியதாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் கொடுத்ததாக இருக்கக்கூடாது. நியாயப்படுத்துவதை விட ஆமாம் என்று சொல்லி விடைபெறுவது இன்னும் நல்லது. முன்பெல்லாம் உண்மையை விளக்குவதற்காக கதைகள் சொல்லப்பட்டன. இப்போதெல்லாம் உண்மையை மறைப்பதற்காக பல கதைகள் சொல்லப்படுகின்றன. நாவிற்கு அளவுகோலும் வாய்க்கு பூட்டும் இருந்தால் யார் வாழ்க்கையிலும் பிரச்சனை என்பதே இருக்காது. நேரத்திற்கு தகுந்தாற் போல மாறும் குணம் கொண்ட உறவுகளோடு ஒட்டி இருப்பதை விட தன்னம்பிக்கையோடு தனியாக நின்று விடலாம். நிறைய யோசிக்காதீர்கள். எது உங்களுக்கு மகிழ்ச்சி தருகின்றதோ அதை மட்டும் செய்து கொண்டே இருங்கள். கோபம் வரவேண்டிய இடத்தில் வராவிடில் பயனற்றது. வரக்கூடாத இடத்தில் வந்தால் ஆபத்தானது. ஒரு பெண்ணின் கோபத்திற்கு பின்னால் ஒளிந்திருப்பது ஆத்திரங்கள் மட்டும் என்று நினைக்காதீர்கள். சொல்ல முடியாத ஏமாற்றங்களும் வலிகளும் தான்.